श्रीशैलेशदया पात्रं दीभक्त्यादिगुणार्णममेन्द्रप्रणमदयामथयामनमध्यमामस्वराचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां प्रणित्यमच्युतपदां विजयकुमलिग्नोयामोदयनारायणे रामो निजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमद् श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्त्याङ्गिरणपरकालतीन्द्रमिश्रान् श्रीमत्पदां कृष्णोऽस्मि नित्यम्. மற்றொன்றும் வேண்டாம் மனிதனந்தர் கடினமயத்தை விளையாணிக்கு விட்டு திருமாலை பாடும் சீர்தொண்டரடி பொடியம் பெருமான எப்பொழுதும் பேசு என்று தொடங்கி திருமாலை திவ்ய பிரபந்தத்தை அனுபவிக்கலான் இருக்கோம். திருமாலைக்கு என்ன ஏற்றம்? அநேகமாக திருமாலைன்றது என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தொண்டரடி பொடி ஆழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தம், 2 திவ்ய பிரபந்தம். அதில் திருமாலை மற்றொன்று திருப்பள்ளி எழுச்சி. சேவா கிரமத்தில் முதல்ல திருமாலை தான் சேவிக்கிறோம். முதல்ல திருமாலை, அவர் அப்புறம் தான் திருப்பள்ளி எழுச்சி. இந்த திருமாலைக்கு என்ன ஏற்றம்னா, எல்லா விஷயங்களும் திருமாலையில் இருக்குது. சம்பிரதாயத்தை புகழணும், சம்பிரதாயத்தை பற்றி மேலெழுந்த வாரியாக தெரிஞ்சுட்டு பெருமாள் இடத்துல பக்தி பண்ண ஆரம்பிக்கணும், அதுக்கு விஷயம் இருக்குது திருமாலையில். சம்பிரதாயத்தில் பக்தி வளர்ந்தாச்சு, இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும். சரணாகதி அதனுடைய தன்மை என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கும் விஷயம் இருக்குது திருமாலையில். பாகவத பிரபாவம் தெரியணும், அதுக்கும் திருமாலையில் விஷயம் இருக்குது. எம்பெருமான் திருவடிகளில் நைச்சியானுசந்தானம் பண்ணணும், எம்பெருமானுடைய ஏற்றம் மனசில் பட எம்பெருமான் திருவடிகளில் நைச்சியானுசந்தானம் பண்ணணும், அதுக்கும் விஷயம் இருக்குது. இப்படி ஒரு அற்புதமான கிரந்தம். மேலே பெரியவாசன் பிள்ளை வியாக்கியானத்திலே பிரபந்தத்தினுடைய வைலட்சண்யம் என்ன, வைலட்சண்யம்னா ஏற்றம். ஏற்றம் என்ன அப்படின்றத நம்ம வழக்கமாக அனுபவிக்க போகிறோம். இருந்தாலும் இந்த பெரியாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த திருமாலையோட ஏற்றம் என்ன அப்படின்ற சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காக விண்ணப்பித்தேன். திவ்ய பிரபந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி தனியன் அப்படின்னு ஒவ்வொரு திவ்ய பிரபந்தத்துக்கும் இருக்கும். சம்ஸ்கிருதத்தில் முக்தகம் அப்படின்னு சொல்லுவாள். அதுதான் முக்தகம் அப்படின்றது அந்த தனியாக சொல்லப்படக்கூடியது. அதாவது இப்போ ஸ்லோகங்கள் எடுத்துட்டோன்னா அஷ்டஸ்லோகி அப்படின்னு எடுத்துக்கோமே. அஷ்டஸ்லோகின்றது என்ன, 8 ஸ்லோகங்களை கொண்டது. மொத்தமாக சேர்த்து என்ன பண்ணுறது, ரகசியத்திரயத்தினுடைய அர்த்தத்தை சொல்கிறது. மொத்தமாக சேர்ந்து அர்த்தத்தை சொல்கிறது ஒரு பிரகரணத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கு அஷ்டஸ்லோகி அப்படின்றது. சதுஸ்லோகி அப்படின்னு எடுத்துனோன்னா என்ன ஆகுது, 4 ஸ்லோகங்கள் சேர்ந்து பெரிய பிராட்டியாருடைய வைபவத்தை தெரிவிக்கிறது. அந்த மாதிரி ஸ்லோகங்களும் ஆச்சாரியாலாம் பண்ணுவாள். சில இடத்துல முக்தகம் அப்படின்னு சொல்லுவாள். முக்தகம் அப்படின்னா தனித்து நிற்கும், இதுவே தனியாக நின்று ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கும். அஷ்டஸ்லோகினா தனியாக நின்று அர்த்தத்தை தெரிவிக்காது, எல்லாமே சேர்ந்து தான் ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கும். அப்படி எல்லாமே முக்தகம் அப்படின்றது. அதனுடைய தமிழில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் வரக்கூடியது தான் தனியன் அப்படின்றது. இது தனியாகவே நின்று கொண்டு அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய ஏற்றம், அது அருளி செய்த ஆழ்வாருடைய ஏற்றம், இதெல்லாம் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். சேவையிலையும் தனியாகவே சேவிக்கிறோம். அத்தியன காலம் முடிஞ்சு அனத்தியன காலம் வந்துடுதுன்னா கார்த்திகையில் திவ்ய பிரபந்தம் சேவிக்காத பொழுது கூட தனியன்களை சேவிக்கிறது அப்படின்ற வழக்கம் வச்சுட்டு இருக்கோம். இந்த தனியன்களுக்கெல்லாம் வியாக்கியானம் சாதித்தது பிள்ளைலோக்கம் ஜீயர் அப்படின்ற சுவாமி. மணவாள மாமிகள் காலத்துக்கு பிற்பட்டவர், ரொம்பவே பிற்பட்டவர் தான் பிள்ளைலோக்கம் ஜீயர் அப்படின்ற சுவாமி. அந்த சுவாமி தான் எல்லாத்துக்கும் தனியன்களுக்கெல்லாம் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். திருமாலைக்கு உண்டான தனியன் இந்த திருவரங்க பெருமாள் அரையர் அருளி செய்திருக்கார். எம்பெருமானாருடைய 5 ஆச்சாரியர்களுக்குள்ளே ஒருவரான ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் அவர் சாதித்த தனியன். மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிலரங்கர் கற்றினம் மெய்த்த கடலனை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. முதல்ல மேலெழுந்த வாரியாக என்ன தமிழ் அர்த்தம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மற்றொன்றும் வேண்டாம் மனமே, மனமே அப்படின்னு விழிக்கிறதுன்னு அழைக்கிறார், சம்போதனம் பண்ணுறது. மனசை அழைத்து எனக்கு மற்றொன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். மதிலரங்கர் கற்றினம் மெய்த்த, மதிலரங்கர் பெரிய பெருமாள் இருக்கார். இந்த பெரிய பெருமாள் கற்றினம் மெய்த்த, கன்றினுடைய இனம் கூட்டம், கன்றுகளினுடைய கூட்டம், அதை மெய்த்த பெரிய பெருமாள் அவருடைய திருவடிகளுக்கு கீழே, அவர் திருவடி கீழே நின்று கொண்டு, கீழே இருந்து கொண்டு உற்ற திருமாலை, உற்றனா ஒத்த,
பெரிய பெருமானுடைய பெருமைக்கு ஒத்த அதுக்கு தக்க திருமாலை பாடும் சீர், அப்படி பாடுகிற சீர்மையை பெற்ற குணத்தை பெற்ற தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணு அப்படின்னு தனியனுக்கு அர்த்தம். பிள்ளைலோக்கஞ்சியருடைய வியாக்கியான அவதாரிகை மற்றொன்றும் வேண்டாம் மனமே. இதில் மனசை குறித்து பகவத் விஷயத்தில் வாச்சிகமாக அடிமை செய்த ஆழ்வார் திருநாமத்தை நிரந்தர அனுசந்தானம் பண்ணும்படி சொல்லுகிறது. எல்லா கட்டத்திலும் எப்படி எடுத்துக்கணும்னா, ஆச்சாரியருடைய வியாக்கியானத்தில் அவதாரிக்கை அப்படின்னா அதில் என்னென்ன பதங்கள் முக்கியமாக இருக்கும் பாசுரத்தில் அதனுடைய சாரத்தை தெரிவிப்பார்கள் அவதாரிக்கையில். அப்படின்றது இங்கே பார்த்தாலே நம்ம அனுபவிக்கலாம். என்ன வியாக்கியானம் சாதிச்சிருக்கார் பிள்ளைலோக்கஞ்சியர்? இதில் இந்த பாசுரத்திலே மனசை குறித்து, மனசை குறித்து தான மனமே அப்படின்றதுனுடைய அர்த்தம். பகவத் விஷயத்தில் வாச்சிகமாக அடிமை செய்த எம்பெருமான் திறத்திலே வாச்சிகமான அடிமை அப்படின்றது எங்கே பாட்டில் வருது? திருமாலை பாடும் அப்படின்னு வருது இல்லையா? பாடுறது தானே வாச்சிகமான அடிமை செய்த ஆழ்வார் திருநாமத்தை நிரந்தரம் அனுசந்தானம் பண்ண வேண்டும்படியாக சொல்கிறார் அப்படின்னு. நிரந்தர அனுசந்தானம் அப்படின்றது எங்கே வருது? எப்பொழுதும் பேசு அப்படின்றது. எப்பொழுதும் நிரந்தரமாக இடைவிடாமல் பேசு, ஆழ்வாருடைய திருநாமத்தை அனுசந்தானம் பண்ண என்று இப்படி தான் ஆச்சாரியால் என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த பாட்டினுடைய சில முக்கியமான பதங்கள் எடுத்து அவதாரிகையை சாதிப்பார்கள். அடுத்தது நம்ம வியாக்கியானத்துக்கு போகலாம். இந்த தனியனுடைய வியாக்கியானம் மற்றொன்றும் வேண்டாம் மனமே என்று சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா என்கிறபடியே இங்கு மற்றொன்றும் என்று பரத்வாதிகளின் பெயரை பற்ற சொல்லுகிறதாதல். முதல் வியாக்கியானம் பண்ணுறார், மற்றொன்றும் வேண்டாம். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் தான் நான் தனியன் சாதிக்கிறார். அந்த சுவாமி சொல்கிறார், எனக்கு மற்றொன்றும் வேண்டாம் அப்படின்றார். மற்றுனா எதை காட்டிலும் எதை அப்படின்றார்? ஆழ்வாரை தவிர மற்ற அப்படின்னு தெரிஞ்சு போயிடுத்து. எதை வேண்டான்னு தவிர்க்கிறார் என்றால் பரத்வாதிகள்லாம் வேண்டாம், ஆழ்வாருடைய திருநாமத்தை தான் நான் சொல்ல போகிறேனே கூடிய பரமாசுதேவனுடைய க்ஷீராபிநாதனுடைய திருநாமத்தையும் நான் சொல்ல போகிறது கிடையாது அப்படின்றார். அதுக்கு திருஷ்டாந்தம் என்ன எடுக்கிறார்? யாரை போல அப்படின்னா சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா அப்படின்னு சொன்னார் நம்மாழ்வார். அவர் என்ன சொன்னார்? என்னுடைய சிந்தையானது மற்றொன்றின் பக்கம் போகாது அப்படின்னு சொன்னார். நம்ம சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேறையாக இருக்கும். நான் பெருமாள் கோயிலுக்கு மட்டும்தான் போவேன், மற்றதுக்கு போக மாட்டேன் அப்படின்னா நம்ம கழிக்கிறது வேறு. ஆழ்வார் சொல்கிறார், என்னுடைய சிந்தை மற்ற இடத்துக்கு போகாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா எதை கழிக்கிறாருன்னா ஆழ்வாருடைய நிலையை கருதி நம்ம பார்க்கணும். அதை கருதி தான் ஆச்சாரியாலாம் வியாக்கியானம் செய்வாள். இந்த பாசுரம் எங்கே வருதுன்னா 7ஆம் பத்தினுடைய இறுதியான திருவாய்மொழி இன்பம் பயக்கா அப்படின்னு திருவாரன் விளைவு திவ்யதேசம். அதில் ஒரு இடத்துல என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இந்த பாட்டு 10வது பாட்டு. அதுக்கு முன்னாடி 9வது பாட்டு என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இந்த உள்ளத்தில் தீவினை உள்ளத்தின் சார்வல்லவாகி தெளிவிசும் வேரல் உற்றால் நாவினுள்ளம் உள்ளத்துள்ளும் அமைந்த துடிலினுள்ளும் நவின்று யாவரும் வணங்கும் பொழுது திருவாரன் விளை அதனை மேவி வதம் செய்து கைதொழக்கூடும் போல் இன்னும் என் சிந்தனையே அப்படின்னு சாதிக்கிறார். தீவினை உள்ளத்தின் சார்வல்லவாகி, தீவினை அவித்யாதிகள், ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், அவித்யா என்ன, வாசனா என்ன, கர்மம், ருச்சி, இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவித்யானா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அவித்யானா ஞானமின்மைன்னு இருக்கு இல்லையா? உடம்பையே ஆத்மான்னு நினைக்கிற ஞானமின்மை, அது அவித்யா. அதனால நமக்கு வாசனா வருது. வாசனா அப்படின்னா ஒரு சம்ஸ்காரம், ஒரு பதிவு. தப்பான விஷயத்திலே நமக்கு பதிவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் அதனாலேயே தப்பான விஷயத்திலே ருச்சி ஏற்படுறது. அதனால கர்மம் வருது, புண்ணியம் பாப்பம் வருது, மறுபடியும் உடம்பு அப்படின்னு ஒரு சுழற்சியில் நம்ம மாட்டின்னு தவிக்கிறோம். இந்த தீவினை இருக்கு இல்லையா? தீவினை உள்ளத்தின் சார்வல்லவாகி, இதெல்லாம் உள்ளத்திலே சாராத படிக்கு. உள்ளம்னா என்ன அர்த்தம்? பொதுவாக உள்ளம்னா நம்ம மனசு அப்படின்னு அர்த்தம் பண்ணிப்போம். ஆனால் இந்த இடத்துல உள்ளம்னா மனசுன்னு அர்த்தம் பண்ணாலும் நம்பில்லை. அர்த்தம் சாதிக்கும் பொழுது உள்ளம்னா ஆத்மா, அவித்யாதிகள்லாம் ஆத்மாவில் ஒட்டாதபடி. அது எப்படி உள்ளம்னா ஆத்மான்னு சொல்ல முடியும் என்றால், மனசை மட்டும் ஏன் உள்ளம்னு சொல்கிறோம்? உள்ளுக்குள்ளே இருக்கிறபடினால மனசை உள்ளம்னு சொல்கிறோம். உடம்புக்குள்ளே இருக்கலையோ அதனால உள்ளம்னா மனசு. அது ஆத்மாவுக்கும் ஒப்பும் தானே, ஆத்மா உடம்புக்குள்ளே தானே இருக்குது. அதனால ஆத்மாவையும் உள்ளம்னு சொல்லலாம். தீவினை உள்ளத்தின் சார்வல்லவாகி, அதெல்லாம் உள்ளத்திலே சாராதபடிக்கு, ஆத்மாவில் சாராதபடிக்கு உள்ளத்தின் சார்வல்லவாகி தெளிவு சும்பு ஏறல் உற்றால். தெளிவு சும்பு திருநாடு, தெளிவு, அது தெளிவை மட்டும்தான் கொடுக்கும் திருநாடு. இது எப்படி இருக்குது? இருள் தருமா ஞானம் அப்படின்னு அஜ்ஞானத்தை மட்டுமே தான் கொடுக்கும் சம்சாரம்.
ஸ்ரீவைகுண்டம் தெளிவிசும்பு திருநாடு தெளிந்த ஞானத்தை மட்டுமே கொடுக்கும். அப்படிப்பட்ட தெளிவிசும்பு ஏறல் உற்றால், ஏறுதல் உற்றால் அது கிட்டினாள். ஆழ்வாருக்கு இப்போது வாய்ப்பு வந்தாச்சு. ஆழ்வாரை பார்த்து ஆழ்வீர் தேவர் இருக்குதோ இந்த மார்க்கம் கிட்டிருக்கு, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிற மார்க்கம் அப்படின்னு ஆழ்வார் இடத்துல வந்து சொன்னார்களே என்றால், அப்போ சொல்கிறார் ஆழ்வார், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தெளிவிசும் பெறல் உற்றால் நாவினுள்ளும் உள்ளத்தோளும் அமைந்த தொடினினுள்ளும் நவின்று யாவரும் வந்து வணங்கும் பொழுது திருவாரன் விளை. திருவாரன் விளை திவ்யதேசம் இருக்கே, அது நித்திய சூரிகள் கூட அங்கே வந்து எம்பெருமான கைதொட வேண்டும் அப்படின்னு எழுந்தருளுகிறார்கள். அப்படிப்பட்ட திவ்யதேசமானது திருவாரன் விளை. இந்த நித்திய சூரிகள் எப்படி வரார்கள்? நாவினுள்ளும் உள்ளத்துள்ளும் அமைந்த தொழிலினுள்ளும் மனோவாக்காயம், இந்த 3 தத்துவங்களும் ஒருபடிப்படுத்தப்பட்டதாக இருக்குது. நித்திய சூரிகளுக்கு என்ன சொல்லோ அதுக்கு பிறகு அதுக்கு நினைவு வந்து இருக்கும். இந்த நினைவு தகுந்ததாக தான் சொல்லு இருக்கும், சொல்லுக்கு தகுந்ததாக செயல் இருக்கும். மனோவாக்காயங்கள் 3மே ஒருபடிப்பட்டு இருக்கும் நித்திய சூரிகளுக்கு. அப்படிப்பட்ட நித்திய சூரிகள்லாம் வந்து எம்பெருமான கைங்கரியம் பண்ணுறார்கள் இல்லையா? எனக்கு என்ன வேணும்? ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும், நித்திய சூரிகளுடன் கூடிய எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அவள் எல்லாருமே இங்கே திருவாரன் விலைக்கு வந்தாச்சுன்னா நான் இதுக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம். அந்த ஆழ்வார் சொல்கிறார், என்னால் ஆழ்வார் இந்த மாதிரி இந்த பாதை எனக்கு இருந்தால் கூட அந்த பாதையை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன், திருவாரன் விலையை தான் நான் தேர்ந்தெடுக்க போகிறேன். கைதொட கூடும்கோள் என்னும் என் சிந்தனை என்று என்னுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, திருவாரன் விலையை நான் வந்து சேமிக்க போகிறேன் அப்படின்னா என் சிந்தனை இருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு ஆழ்வார் இடத்துல கேள்வி வந்து தான், ஆழ்வீர் அதெல்லாம் சரிதான், பெருமாளை வந்து ஸ்ரீவைகுண்டம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்போ தேவர் முடிவை மாற்றிக்க மாட்டீரா அப்படின்னு ஒரு சந்தேகம். மற்றொரு சந்தேகம், சரி தேவரியருக்கு வந்து ஆசை இருக்குது திருவாரன் விலையை சேவிக்கணும் அப்படின்னு, பெருமாள் வேறு விதமாக ஆசைப்பட்டாருன்னா தேவரியரை வந்து திருவாரன் விலையிலிருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பெருமாளுக்கு ஆசை இருந்ததுன்னா அப்போ தேவரியர் என்ன பண்ணுவீர் அப்படின்னு சந்தேகம் வர அப்போ இந்த பாட்டை அருளி செய்கிறார். சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை தேவபிரான் அறியும், சிந்தையினால் செய்வ தான் அறியாதன யாது ஒன்றில்லை, சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் நிலத்தேவர் குடி வணங்கும் சிந்தை மகள் திருவாரன் விளை உரை தீர்த்தனுக்கு அற்ற பின்னே. சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை, என்னுடைய சிந்தையானது ஸ்ரீவைகுண்டநாதன் பக்கத்தில் போகாது, மற்றொன்றின் திறத்தது அல்ல, எம்பெருமான இடத்துல போகாது, ஸ்ரீவைகுண்டநாதன் இடத்துல என்னுடைய சிந்தையானது போகாது. தேவபிரான் அறியும் இப்படின்ற விஷயத்த தேவபிரான் எம்பெருமானுக்கே தெரியும், தேவபிரான் அறிவான் அப்படின்னார். எதுக்கு ஆழ்வாரை பற்றி கேள்வி கேட்க ஆழ்வார் வந்து பெருமானுக்கு தெரியும் அப்படின்னு பதில் சொல்கிறார். என்ன பதில் இது? ஆழ்வாரை தானே நம்ம கேட்டோம், ஆழ்வீர் நாளைக்கு தேவரின் முடிவை மாற்றிக்க மாட்டேர் அப்படின்னு ஆழ்வாரை கேட்டால் பெருமாளையே வந்து ஆழ்வார் காட்டி கொடுக்குறார் அப்படின்னா தாற்பயம்னா, நஞ்சியர் ஒரு விதமாக சாதிக்கிறார், பிள்ளான் மற்றொரு விதமாக சாதிக்கிறார். நஞ்சியர் சாதிக்கிறது என்ன என்றால், இன்னைக்கு தேவரீர் வந்து இந்த மாதிரி ஊற்றத்தோட தேவரீர் திருவாரன் விளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, நாளைக்கு மாற்றிக்க மாட்டீரா அப்படின்னு கேள்வி வர, என்னுடைய ஊற்றம் திருவாரன் விளையில் எந்த அளவுக்கு தெரியுமா, அது உங்களுக்கெல்லாம் தெரியாது, அது தேவபிரானுக்கு தான் தெரியும், அவ்வளோ ஊற்றம் எனக்கு அப்படின்னு ஒரு பதில். மற்றொன்று ஒரு கேள்வி என்ன பார்த்தோம், நாளைக்கு பெருமாளே வந்து அழியர் திருவாரன் விளையில் இருக்க வேண்டாம், தேவரீர் ஸ்ரீவைகுண்டத்தை எழுந்துட வேணும் அப்படின்னு பெருமாள் ஆட்சின்னு போனால் அது இவர் என்ன பண்ணுவீர் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இல்லையா ஆழ்வார் தீரத்தில். அதுக்கு பதிலாகவும் இது இருக்குது, தேவபிரான் அறியும். பெருமாள் என்ன பண்ணுவார்னா, பக்தர்களுடைய ஹிருதயத்தை அனுசந்தித்து தான் புருஷார்த்தத்தை கொடுப்பார். எனக்கு திருவாரன் விளையில் ஆசைன்றது பெருமாளுக்கு தெரியும், அவர் அப்போது என்னுடைய திருவுள்ளத்துக்கு என்னுடைய உள்ளத்துக்கு மாறாக அவர் ஸ்ரீவைகுண்டத்தை கொடுக்க மாட்டார். தேவபிரான் அறியும், சிந்தையினால் செய்வ தான் அறியாதன மாயங்கள் ஒன்றுமில்லை. நம்மளுடைய சிந்தையினால மனசால் நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடியமோ மாயங்கள்னால் வஞ்சனங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், மனசு ஒன்று வச்சுட்டு இருப்போம், வெளில பேசுறது விபரீதமாக இருக்கும், ஏமாற்றம் அப்படின்றதுனால அதுதான், மனசு ஒன்று வச்சுட்டு வாயால் வேறு ஒன்று வருது தான். இதெல்லாம் வெளில இருக்க வாயும் தெரியாது, உள்ள இருக்க பெருமாளுக்கு தெரியாதா, அதெல்லாம் ஆழ்வார் சாதிக்கிறார். சிந்தையினால் செய்வ தான் அறியாதன மாயங்கள் ஒன்றும் இல்லை. பெருமாளுக்கு எல்லாமே தெரியும், ஒவ்வொருத்தருடைய மனசில் என்ன இருக்குன்னு. அந்த பெருமாளுக்கு என்னுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியும். ஆகையினால நான் சொல்கிறேன், என்னுடைய சிந்தையானது மற்ற எந்த விஷயத்துலையும் போகாது, ஸ்ரீவைகுண்டத்தை கூட நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். அதே போல தான் இங்கேயும், அங்கே எப்படி மற்றொன்று ஸ்ரீவைகுண்டத்தை தவிர்த்தாரோ நம்ம ஆழ்வார், இங்கே ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர் என்ன சாதிக்கிறாருன்னா, மற்றொன்றும் வேண்டா, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருநாமத்தை விட்டு எனக்கு பரமாசதேவன் திருநாமம் கூட வேண்டா, மற்றொன்றும் வேண்டா அப்படின்னார். பரத்வாதிகள் பேரை பற்ற சொல்லுகிறதா அது ஆதல் அப்படின்னா இது ஒரு வியாக்கியானம். ஆதல் அப்படின்னு சொன்னால் இது ஒரு வியாக்கியானம், மேலே இன்னொரு வியாக்கியானம் சொல்ல போகிறேன். இன்னொரு வியாக்கியானம் என்ன என்றால், புருஷார்த்தாந்தரங்களை பற்ற சொல்லுகிறதாதல். இப்போ நம்மளுடைய நிலைக்கு வந்துட்டார் ஆழ்வார் திருவரங்க பெருமானாரே, நமக்காகவும் பாடணும் இல்லையா? நம்ம போய் ஆழ்வாரத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது எனக்கு மற்றொன்றும் வேண்டாம், ஆழ்வீர் தேவர் திருவடியே அப்படின்னா நம்மளோட நிலைக்கு சரி நம்ம என்ன சொல்லுவோம்,
எனக்கு சினிமா வேண்டாம், எனக்கு கிரிக்கெட் வேண்டாம் அப்படின்னா நம்ம தவிர்ப்போம். அந்த நிலையிலையும் இங்கே திருவரங்க பெருமாள் அடையர் சாதிக்கிறார். மற்ற புருஷார்த்தங்களில் எனக்கு தேவை கிடையாது, ஆழ்வார் திருநாமங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்றது புருஷார்த்தாந்தரங்களை பற்ற சொல்லுகிறதாதல். மற்றொன்றும் வேண்டா என்று பிரிய ஹிதங்களுக்கு உறுப்பாக வேறொன்றும் வேண்டா என்கிறது. மற்றொன்றும் வேண்டாம் அப்படின்னா என்னென்னா, மற்ற பிரியம் எனக்கு வேண்டாம், மற்ற ஹிதம் எனக்கு வேண்டாம். ஹிதம்னா என்னென்னா, நன்மையை பயக்கக்கூடிய வழி இருக்கு இல்லையா, அதான் ஹிதம். பிரியம்னா தெரியும், எது இஷ்டமோ அதான் பிரியம். இப்போ லோகத்தில் ஒருத்தரை போய் கேட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து நிலைத்து இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு சொல்கிறாரு வச்சுக்கோமே, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், எனக்கு அந்த கவர்மெண்ட் வேலை மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால், அப்போ கவர்மெண்ட் வேலை எப்படி கிடைக்கும்? இந்த யூபிஎஸ்சியோ ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லையா, பப்ளிக் சர்வீசஸ் எக்ஸாம், அது எழுதினால் தானே கிடைக்கும். அப்போ அதுக்கு வேண்டிய சேர்றது அந்த முயற்சி அதெல்லாம் வேண்டாம்னு அர்த்தமா? அப்போ எனக்கு அது மட்டும்தான் வேணும், மற்ற எதுவும் வேண்டாம் அப்படின்னா என்ன தள்ளுறார்? எனக்கு வேறு பிரியம் எதுவும் கிடையாது அப்படின்னு தள்ளுறார். ஆனால் அவருக்கு ஹிதம், அந்த பிரியத்தை கொடுக்கக்கூடிய வழி இருக்கு இல்லையா, அது ஏதோ ஒன்று வேண்டி இருக்குது. ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆழ்வார் திருநாமம் இருக்குது, அதுவே தான் பிரியம், அதுவே தான் ஹிதம். மற்ற ஒன்று வேண்டாம்னா ஒன்றுமே வேண்டாம், பிரியத்துக்கும் மற்றொன்று வேண்டாம், ஹிதத்துக்கும் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு தாற்பயம். மனமே பந்த மோட்சங்கள் இரண்டுக்கும் பொதுவான மனசே. மனசே அப்படின்னு விழிக்கிறார் இல்லையா மனசை. மனசானது எப்படி இருக்குது அப்படின்னா, மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்ச யோகோ. மனசு தான் ரெண்டுத்துக்குமே காரணம். பந்தத்துக்கும், சம்சாரத்தில் நாம் கட்டுப்பட்டு திரிகிறோமே அதுக்கும் மனசு தான் காரணம், வெளிவரத்துக்கும் மனசு தான் காரணம். எப்படி? பந்தாய விஷயாசங்கி முக்தியை நிர்விஷயம் மனஹா அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் பராசரர் தெரிவிக்கிறார். பந்தமாக நம்ம கட்டி வைக்கிறது எப்படி அப்படின்னா, மனசு விஷயத்தில் சங்கம் இருந்ததுன்னா நம்மளை பந்திச்சுடும் மனசு. அதே மனசில் நாம் நிர்விஷயத்துவம், விஷயத்திலே சங்கமற்ற தன்மையை நம்ம ஏற்படுத்தினோமே என்றால் நம்ம முக்திக்கு ஆளாகிடுவோம். இந்த கண்ணன் பெருமானும் சொல்கிறான் 6வது அத்தியாயத்தில், உத்தரேத் ஆத்மனா ஆத்மானம் நாத்மானம் அவசாதையேத்து ஆத்மைவ ஹியாத்மனோ பஞ்சுகு ஆத்மைவ ரிபுர் ஆத்மனஹா. ஆத்மாவுக்கு ஆத்மாவே தான் பஞ்சு. ஆத்மானா ஜீவாத்மா, மற்றொரு ஆத்மா அப்படின்னா மனசுன்னு அர்த்தம். ஜீவாத்மாவுக்கு மனசே தான் பஞ்சு, ஜீவாத்மாவுக்கு மனசே தான் எதிரி. அந்த மனசை நீ எப்படி நீ பயன்படுத்திக்கிறன்றது உன் கையில் இருக்குது. ஆக இங்கே என்ன ஆசைப்படுறார் ஆச்சாரியர் அப்படின்னா, இந்த மனசானது பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் ரெண்டுத்துக்கும் பொதுவானது. நீ பொதுவாகலாம் இருக்காத, மோட்சத்துக்காக மட்டுமே இரு. அப்போ நீ என்ன பண்ணணும்? தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருநாமத்தை மட்டுமே சொல்லி கொண்டிரு. பந்த மோட்சங்கள் இரண்டுக்கும் பொதுவான மனசே அந்த பொதுவான ஆகாரத்தை குலைத்து, பொதுவான ஆகாரம், பந்தத்துக்கும் நீ சரியாக இருப்ப, மோட்சத்துக்கும் நீ சாதனமாக இருப்ப அப்படின்ற அந்த தன்மையை குலைத்து மோட்சத்துக்காக மட்டுமே அப்படின்னு இருக்கணும். அதில் ஒன்றையே என்றும் அனுபவிக்கப்பார். அதன் என்ன? அது ஒன்றை மட்டுமே அனுபவிக்கணும், பந்தத்தை விட்டுடணும், மோட்சத்தை அனுபவிக்கணும். அந்த ஒன்று என்னது அப்படின்னா, இங்கே வந்து பரவாச தேவன்லாம் கிடையாது, இங்கே தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய திருநாமம், அதை தான் அனுபவிக்க பார்க்கணும். அது மேலே சாதிக்கிறார். அதன் எண்ணில் மதிலரங்கர் கச்சினம் மேய்த்த கடலினை கீழ் விட்ட திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமான எப்பொழுதும் பேசு என்கிறது. இதை தான் மனசே நீ எப்போ பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்கணும். மதிலரங்கர், மதில் திருவரங்கத்தானே என்று இவர் பேசும்படி திருமங்கையாழ்வார் கட்டின மதிலை இட்டு நிரூபிக்கும்படியான கோயிலை உடையவர். பெரிய பெருமாள் எப்படி சொல்கிறாருங்க? பெரிய பெருமாளுடைய திருவடிக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அப்படின்னு சொல்லணும். பெரிய பெருமாள் எப்படிப்பட்டவர்? மதிலரங்கர், மதிலாலே சூழப்பட்ட அரங்கத்தை கோயிலாக உடையவர். தொண்டரடிப்பொடி ஆழ்வாரே மேலே என்ன பண்ணுறார்? மதில் திருவரங்கத்தானே பழுதிலா ஒழுகலாற்று பலசது பேரிமார்கள் இழிகுலத்தவர்களிலும் மடியார்களாகிய தொழுமியர் கொடுமின் என்று நின்னோடும் மொக்க வழிபட அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே அப்படின்னு திருவரங்கர், மதில் திருவரங்கர் அப்படின்னு தாமே மேலே அருளி செய்கிறார். அந்த மதில் வந்து திருமங்கை ஆழ்வார் கட்டின மதில், அத்தை தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணுறார் அப்படின்னு இங்கே ஆச்சாரியர் சாதிக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார் காலத்தில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எழுந்தருளி இருந்தார். சரித்திரமும் அப்படி தான் இருக்குது. தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய திருமாளிகையை விட்டுட்டு தான் திருமங்கை ஆழ்வார் மதிலை கட்டினார் அப்படின்ட்டு சரித்திரமும் இருக்குது. ஆக 2 ஆழ்வார்களும் சேவிச்சுட்டு இருக்கா அப்படின்றதும் தெரியுது. இதுலேருந்து திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணார்? ஆயப்பொன்மாமதில் சூழ்ந்த அழகார் தென்னரங்கமே என்று அவர் தாமம் அருளி செய்தார். மதிலை கட்டின ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார், அவர் ஸ்ரீரங்கத்து திருவரங்கத்தை பாடும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆய பொன் மாமதில் சூழ்ந்த அழகார் தென்னரங்கம் அப்படின்னு அவரும் மதிலை பற்றி அருளி செய்தார். ஆய பொன் மாமதில், ஆய அப்படின்னா தகுந்த அப்படின்னு அர்த்தம். பெரிய பெருமானுக்கு தகுந்த மதிலாக இருக்குது. பொன்னா ஸ்பிருகணியமான, பொண்ணை பார்த்தோன்னே வசீகாரமாக பண்ணுறதா, மனசை வந்து வசீகரிக்கிறது, அட்ராக்டிவாக இருக்கு இல்லையா, அதுபோல் தான் மதில் வந்து அழகாக இருக்கும்.
திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய மதில் மாமதில் பெருசாக மதிலாக இருக்கும். ஆய பொன்மாமதில் சூழ் அழகார் தென்னரங்கமே என்று அவர் தாமும் முன்னாடி செய்தார். தின்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தா என்னும்படியான அரங்கர். பிரசித்தமான பாட்டு இது, கங்குலும் புகழும் அப்படின்ற இடத்துல திக்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தா அப்படின்னு நம்மாழ்வார் அருளி செய்கிறார். இதில் வியாக்கியானத்தில் வீட்டில் தின்கொடி மதில் சூழ் அப்படின்னு இருக்கா. தின் அப்படின்னா 3 சொல்லினா. தின் அப்படின்றது திண்மை அப்படின்னா தார்டியம் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோம் இல்லையா, திண்மை ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ராங்காக என்ன இருக்குது இங்கே 2 சாதிக்கிறார் ஆழ்வார். தென் கொடி மதில் சூழ் அப்படின்றார். 2 விதத்தால் சூழப்பட்டிருக்கு, 2 பொருளால், கொடியாலையும் மதிலாலையும். கொடினா துவஜம், ஃப்ளாக் சொல்கிறோம் இல்லையா, துவஜம் அதான் கொடி. அதே போல் மதில் திண்மை இருக்கே, இங்கே ஸ்ட்ரென்த் அப்படின்றது அது கொடிக்கும் இருக்குது மதிலுக்கும் இருக்குது. 2 விதமாக வியாக்கியானம் பண்ணுறால் நான் நம்பளை ஆச்சாரியர். இங்கே வந்து பிள்ளையோக்கம் என்ன எடுக்கிறாருன்னா எந்த அர்த்தத்தை எடுக்கிறார் அப்படின்னா திண்மையான மதுரை உடைய அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் எடுக்கிறார். தென்கொடி மதில் சூழ் திருவரங்கத்தா என்னும்படியான அரங்கர். கச்சினம் மேய்த்த கடலனை கீழ் உற்ற திருமாலை பாடும். அதாவது கச்சினம் மேய்த்த எந்தை கடலனை என்று உபக்கிரமித்து மழை கண்டு வரைமுனைந்து மைந்தனே என்றும் வளவெழுந்தவளமான மதுரைமா நகரம் தன்னுள் கவளமால் யானை கொண்ட கண்ணனை அரங்கமாலை தொழவத் தொண்டாய் தொல்சீர் தொண்டரடி பொடி சொல் என்றும் அவதாரத்தோடைய கூட அரங்கமாலை அனுசந்தித்து தலை கட்டிற்று. ஒரு சந்தேகம் வருது, தனியனில் என்ன இருக்குது? கச்சினம் மேய்த்த கடலனை கீழ் திருமாலையை பாடினார் அப்படின்றது. கச்சினம் மேய்த்தான் யார்? கன்றுகளை மேய்த்தது கண்ணன் தானே. அவன் திருவடிகளிலேயா திருமாலையை பாடினார்? திருமாலை தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய ஏற்றமே என்ன? அவர் பெரிய பெருமாளை விட்டுட்டு வேறு யாரையுமே பாட மாட்டார். பெரிய பெருமாளுக்காகவே அற்றுத்து இருந்தவர் தொண்டரடிப்புடி ஆழ்வார் அப்படின்னு தான் அவருடைய ஏற்றம். கண்ணனுக்கு பாட்டு பாடினாரா அப்படின்னா அந்த கண்ணன் தான் அரங்கமால் அப்படின்றத ஆதியில் சொல்கிறார், மத்தியத்திலும் சொல்கிறார், அந்தத்திலும் சொல்கிறார். ஆதியில் என்ன பண்ணார்? கச்சினம் மேய்த்த எந்தே கடலனை பெரிய பெருமாளை பாடும்போது அந்த பெரிய பெருமாள் திருவடிகளை பற்றும்போது நமக்கு உபதேசம் பண்ணுறார். பெரிய பெருமாள் எப்படி வர்ணிக்கிறார்? கச்சினம் மேய்த்த எந்தை அப்படின்னு கண்ணனாக பெரிய பெருமாளை வர்ணிக்கிறார். அதே போல் மழை கண்டு வரைமுனைந்தும் மைந்தனே என்று கோவர்தன உத்தாரணம் பண்ணினவனே அப்படின்னார் பெரிய பெருமாளை பார்த்து. அதே போல் கடைசியிலையும் வளவெடும் தவளமான மதுரை மாநகரம் தன்னுள் கவளமால் யானை கொன்ற கண்ணன் நேர கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டார் பெரிய பெருமாள். ஆக பெரிய பெருமாள் தான் வந்து கண்ணன், கண்ணன் பெரிய பெருமாள் 2 பேரும் ஒன்று தான். அது எப்படி அவதாரத்தையும் விபவத்தையும் சேர்க்கலாமா? கண்ணன் விபவாவதாரமாச்சு, பெரிய பெருமாள் அர்ச்சாவதாரமாச்சு அப்படின்னா அதிலே தேங்கின மடு வீரே அர்ச்சாவதாரம். அதிலே தேங்கின மடு அப்படின்றார். இது ஸ்ரீவச்சன பூஷணத்தில் வரக்கூடிய ஒரு சூத்திரத்தினுடைய ஒரு பகுதி. ஸ்ரீவச்சன பூஷணத்தில் பிரபத்தியினுடைய ஏற்றத்தை சாதிச்சுட்டு வர தொழிலோகாச்சாரியர். அந்த பிரபத்தி எங்கே பண்ணலாம் அப்படின்னா இருக்கிறதுலே சுலபமான இடம் எதுவோ அங்கே தான் பிரபத்தி பண்ணலாம். எது சுலபமான இடம் அப்படின்னா அர்ச்சாவதாரம் தான் இருக்கிறதே சுலபமான இடம். அர்ச்சாவதாரம் தான் 5 நிலைகளுக்குள்ள சுலபமான இடம் அப்படின்றத ஒரு உதாரணம் மூலமாக தெரிவிக்கிறார் ஆழ்வார். அதாவது புலியோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். 5 நிலைகள் அப்படின்றதுலாம் அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பரவியூகாதி 5 நிலைகள். அதில் வந்து எப்படி அர்ச்சாவதாரம் தான் சுலபம் என்றால் பூகத ஜலம் போலே அந்தர்யாமித்வம், ஆவரண ஜலம் போலே பரத்வம், பார்க்கடல் போலே வியூகம், பெருக்காறு போலே விபவங்கள், அதிலே தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம் அப்படின்னு ஒரு சூத்திரத்தை அமைக்கிறார் புலியோகாச்சாரியர். பூகத ஜலம் போலே அந்தர்யாமித்வம். ஜலம் வேணும், நமக்கு தாகம் இருக்குது, இடத்த பானம் பண்ணணும், சாப்பிடணும், தாகம் தீரும். சரி, எங்கே போகலாம் அப்படின்னா இதோ கால் கீழே இருக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? பூகத ஜலம் போலே ஒன்றும் இல்லை. இப்போ போர் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோமே, போர் தண்ணி வேணால் கிணறு தண்ணி வந்து வச்சுக்கோமே, கிணறு கல்லினா தானே அதுக்கு ஜலத்தை எடுத்துக்க முடியும். கால்கடியே ஜலம் இருக்குது, அது எடுத்து பருக முடியுமா? முடியாது இல்லையா? அதே போல் தான் அந்தர்யாமித்துவம். அந்தர்யாமி பெருமாள் எங்கே இருக்கார்? பக்கத்துலேயே இருக்கார், ஹிருதயத்திலேயே இருக்கார். அனுபவிக்கலாமா? முடியாது. அது யோகிகளுக்கு தான் முடியும். அதுபோல் அந்தர்யாமி ஆகிட்டார். பூகத ஜலம் போலே அந்தர்யாமி ஆகிட்டார். ஆவரண ஜலம் போலே பரத்வம். ஆவரண ஜலம், இந்த அண்ட கித்தி அப்படின்னு சொல்லுவார்கள். 17 உலகங்களையும் மூடக்கூடிய ஒரு அண்டம் இருக்குது, அதுக்கு அதை சுற்றி ஆவரண ஜலம் இருக்குது. அந்த ஜலத்தை சாப்பிட்டுக்கோங்களேன், நிறைய இருக்குது, அது சாப்பிட்டுக்கோங்களேன்னா முடியுமா? அது போல தான் பரத்வம், எங்கேயோ இருக்குது பரத்வம் அப்படின்றது. ஆவரண ஜலம் போலே பரத்வம். பார்க்கடல் போலே வியூகம் அப்படின்றது. இந்த பார்க்கடல் வந்து நமக்கு எட்டாதது அப்படின்றது கிடையாது. மயர்வர மகிழனம் பெற்றவரவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பாலாடி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் அப்படின்னார். நீ பார்க்கடல் படுத்துன்னு இருக்கே, அந்த பண்பு இருக்கு இல்லையா, அதை நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு அவரே முடிச்சிட்டார். அவரே பார்த்தான்னு கூட சொல்லலை, வெறும் கேட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஆனால் அந்த நம்மாழ்வார் கண்டு கேட்டுவிட்டு மோந்தனுடனும் ஐங்கறிவு கண்ட இன்பம் தெரிவறி அளவில்லா சிற்றின்பம் ஒன்றொடியால் திருமகன் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர கண்டு அப்படின்னார். ஸ்ரீவைகுண்டநாதன ஆழ்வார் கண்டார்,
மனம் என்கிற கண்ணாலே அந்த ஸ்ரீவைகுண்ட நாட்டனை கண்டார், மேலும் காணவும் போகிறார். பார்க்கடல் விஷயத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்மாழ்வாரு பாலாடி நீ கிடக்கும் பண்பையா கேட்டேயும் அப்படின்ட்டார். வெறும் கேட்டேன் அப்படின்ட்டார். அவள் ஆழ்வாரே வெறும் கேட்டு தான் தெரிஞ்சுட்டார். நம்ம எங்கே போய் பெருமாளை சேவிச்சு நம்ம இவங்க கைங்கரியம் பண்ணுறது? ஆக அது பார்க்கடல் போல வியூகமாயிடுது. அதுக்கப்புறம் பெருக்காறு போல விபவங்கள். பெருக்காறு நல்ல ஆறு வருது. இப்போ கூட காவேரி நல்லா சமுதிரமாக ஓடின்னு இருக்கு. இப்போ நல்லா ஜலபாடம்லாம் பண்ணலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன ஆகும்? பற்றி போயிடும் இல்லையா? அப்போ நம்ம போய் ஜலபானம் பண்ண முடியாது இல்லையா? அது போல தான் அவதாரங்கள் அந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கைங்கரியத்தை கொடுத்து உதவி இருக்கும். நமக்கு உதவாது இல்லையா? அந்த அர்ச்சா இது ஆனது அவதாரங்கள் ஆனது. ஆனால் அதிலே தேங்கின மடுக்கள் போல அர்ச்சாவதாரம். அதிலே தேங்கினா அந்த பெருக்காறு இருக்கு இல்லையா? அந்த பெருக்காறுனால அப்புறம் குளம் வெட்டி வச்சுருப்பா. மதகுகள் வழியாக அதை என்ன பண்ணுவான்னா, கால்வாய் வழியாக இந்த பெருக்காருடைய ஜலத்தை குளத்தில் வந்து தேங்கும்படியாக பண்ணிவிடுவாள். அதுக்கப்புறம் அது அங்கேயே தான் இருக்கும் வருஷம் பூரா. அது எப்போனாலும் நம்ம வேண்டும் போது நம்ம அதை எடுத்து பானம் பண்ணிக்கலாம் இல்லையா? அது போல தான் அவதாரம் ஆகிற பெருக்காறு அர்ச்சாவதாரம் அப்படின்ற மடுவில் வந்து தேங்க அந்த அர்ச்சாவதாரத்தை இன்றைக்கும் நமக்கு நித்தியமாக சேவிச்சுட்டு இருக்கோம். ஆக அர்ச்சாவதாரம்னா என்னது? அவதாரத்தினுடைய விட்டு போன பகுதி தான். அதனால் அர்ச்சாவதாரத்துக்கும் அவதாரத்துக்கும் விபவ அவதாரத்துக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது. ஆகையினால கண்ணன் தான் அரங்கன் அப்படின்னார். விக்கிரக ஏகதேசமான திருவடிகளை சொன்னது விக்கிரகத்துக்கும் உபலக்ஷணம். இங்கே என்ன பண்ணார்? தனியன்ல கঠিனமேத்த கடலணை கீழ் அப்படின்னார். திருவடிகளுக்கு அப்படின்னார். வெறும் திருவடிகள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வெறும் திருவடிகள் அப்படின்னு வச்சுக்கக்கூடாது. முழு திருமேனிலையும் தாத்பரியம். அழகிய பைம்பொன் இத்தியாதி. இங்கே தான் என்ன பண்ணுவானா ஆச்சாரியாலாம் அங்கங்கே நிறைய பிரமாணங்களை சிதறி சாதிச்சிடுவான். எந்த அபிப்பிராயத்தில் சாதிக்கிறா அப்படின்றது கொஞ்சம் ஆராய்ச்சி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அழகிய பைம்பொன் அப்படின்ட்டு இந்த பிரமாணத்தை எதுக்காக எடுக்கிறார் அப்படின்னா, இது பெரியாழ்வார் திருமொழியில் வரக்கூடிய பாட்டு. அழகிய பைம்பொன்னின்கோ நங்கை கொண்டு கடல்கள் சதங்கை கலங்கெங்கும் மார்பா மழக்கண்டினங்கள் மறித்து திருவான் குழல்கள் இருந்தவா காணீரே குவிமுலையில் வந்து காணீரே என்று எம்பெருமானுடைய திருவடிகளை வர்ணிக்கிற பாட்டு இது. அதாவது உடல்களை வந்து காணீரேன்னு கடைசி முதல் பத்தினுடைய 2வது பதிகம் சீத கடலுள் அமுதன்ன தேவகி. அதில் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பாத கேசத்தை தென்புதுவை பட்டன் அப்படின்னு முடிக்கிறார். திருப்பாதத்தை தொடங்கி திருக்கேசம் திருக்குடல் அளவாக ஒவ்வொரு அவயவத்தையும் எம்பெருமானுடைய கண்ணன் எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் மறுபடி செய்கிறார் ஆழ்வார். அதில் திருக்குடல்கள் வந்து காணீரே குவிமுலையீர் வந்து காணீரே அப்படின்னு திருக்குடலை பற்றின பாட்டில் தான் இது. ஆனால் வெறும் குடலை பற்றி மட்டும் பாடாமல் திருக்கடல்கள் எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றியும் இந்த பாட்டில் ஆழ்வார் அருளி செய்கிறார். முன்பாகத்தில் வந்து எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி பிரஸ்தாபம் இருக்குது. அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு எம்பெருமான் பசுமை வைக்கிறான் இல்லையா? எப்படி போகிறான் அப்படின்னா, அழகிய பைம்பொன்னின் கோல். கோல்னா குச்சி. அந்த குச்சி எப்படி இருக்குது? அழகாக இருக்குது. பொன்னால் ஆக்கப்பட்டிருக்கான். பைம்பொன் நல்ல பசும் பொன்னால் ஆக்கப்பட்ட கோல். அதை தான் எம்பெருமான் கொண்டு போகிறான். அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு கடல்கள் சதங்கை கலந்து. திருவடியில் 2 ஆபரணம் சாத்தின்னு இருக்கான். கடல் வீரக்கடல் அப்படின்னு சொல்லுவாள். அதே போல் சதங்கை சிலம்புன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சதங்கை அது 2த்தையும் எம்பெருமான் சாத்தின்னு இருக்கான். சாத்தினே நடக்கிறானா, மேய்க்கும் போது நடக்கிறான், ஓடுறான். அப்போல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, கலந்து எங்கும் ஆர்ப்ப 2 ஆபரணங்களும் ஒன்றுக்கு ஒன்று கலக்கிறது. அதனால ஓசை வருது. கலந்து எங்கும் ஆர்ப்ப மழை கண்டினங்கள் மறித்து திரிவான். மழை கண்டினங்கள் இளங்கன்றுகள் அதெல்லாம் மறித்து தடை செய்து மடக்கி அப்படி எம்பெருமான் வந்து மேய்க்கிறான் பசுமாட்டுக்களை அப்படின்னு அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? கண்ணன் எம்பெருமான் திருவடிகளில் வீரக்கடல் சதங்கை அப்படின்ற ஆபரணம் இருக்குது. இது ஒரு அடையாளம். அதே போல் கட்டினம் மெய்த்த எந்தை கடலினை என்னும் ஆகாரம் தோற்றி இருக்கும். எப்படி பெரிய பெருமானை சேவிச்சா இந்த பெருமாள் தான் எனக்கு கண்ணனா வந்து மாடெல்லாம் மேய்ச்சார் அப்படின்னு அந்த ஆகாரம் வடிவிலே நமக்கு வந்து தோற்றுமா? எப்படி அது என்றால், எப்படி அந்த ஆகாரம்? அதாவது கண்டின் பின் போன சிறுப்புட்ட செங்கமல அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டா நீ எம்பிரான் என்று வடிவிலே தொடை கொள்ளலாம்படி இருக்கும். வடிவை கண்டாலே தொடை கொள்ளலாம்படி. தொடை கொள்வது அப்படின்னா கிரகிக்கிறது அப்படின்னு சொல்லுவாள். அவர் வடிவத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ ரொம்ப ஒருத்தர் வந்து ரொம்ப உஜ்வலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவோமே, அவர் பார்த்துதானே தெரிஞ்சிடும் இவர் வந்து வேதாத்தியனம் பண்ணியிருக்கார், நிறைய வாசிச்சிருக்கார், சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருக்கார், வைராகியம் இருந்தால் தான் இப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்னு வடிவிலேயே நம்ம தொடை கொள்கிறோம். வடிவை பார்த்தே கிரகிக்கிறோம் அவர்களுடைய தன்மை என்ன அப்படின்னு. அது மாதிரி பெரிய பெருமானை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இவர் தான் கண்ணனா அன்றைக்கி வந்து மாடு மேய்த்தார் அப்படின்னு. என்ன காட்டி கொடுக்கறது வடிவில் அப்படின்னா, கண்ணன் பெருமான் என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு கண்டின் பின் போனே சிறுகுட்ட செங்கலம் அடியும் விரும்பி அப்படின்னு. இதுவும் பெரியாழ்வார் திருமொழிகள் பாட்டு. கடியார்புடில் அணி வேங்கடவா கரும்போரேரே நீ உகக்கும் குடையும் செருப்பும் குடலும் தருவிக்க கொள்ளாதே போனாய் மாறே கடிய வெங்கானடை கண்டின் பின் போன சிறுகுட்ட செங்கமல் அடியும் விரும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாய் நீ எம்பிரான். கடியார்புடில் அணி வேங்கடவா நல்ல பரிமளம் மிக்க திருமலை.
திருவேங்கடமுடையானே கடியார் குட்டில் நீ வெங்கடவா கரும் போர் ஏறே, கருமையான கருத்த போர் ஏறு ரிஷபத்தை போல காலமான போல இருக்கக்கூடியவனே கரும்போர் ஏறே, நீயுகக்கும் குடையும் செருப்பும் குடலும் தருவிக்க. உனக்கு ரொம்ப பிடிச்ச சில பதார்த்தங்கள்லாம் இருந்தது. குடல், அதாவது நீயுகக்கும் குடை, உனக்கு குடை ஆத்தப்ப வருஷ வாரணம் அப்படின்றது, அதாவது மழைக்கும் அதே போல் வெயிலுக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆத்தப்பம், அதாவது இந்த குடை இருக்கு இல்லையா, ஆத்தப்ப வாரணமாக இருக்கக்கூடிய குடை, அதை கொடுக்க வந்தால் யசோதை பிராட். நீயுகக்கும் குடையும் செருப்பும், எம்பெருமான் திருவடிகளில் வந்து முள்ளெல்லாம் படக்கூடாது அப்படின்றதுக்காக செருப்பு. அதே போல் குடல், புல்லாங்குடலாம் கொடுக்க வந்தால். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னா, கொள்ளாதே போனாய் மாலே மாலே வியாமோகனே, என் வியாமோகத்தை உடையவனே, பசுக்கண்டுகளை மேய்க்கணும் அப்படின்னு அவ்வளோ ஆசை எம்பெருமானுக்கு. அவன் என்ன பண்ணான்னா, தாயார் கொண்டு வந்து கொடுக்க யசோதை பிராட்டியார், இவன் கொல்லாமலே போயிட்டான், எனக்கு டைமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டான் அவன். கொள்ளாதே போனாய் மாலே, இதனால் என்னாச்சு, சிறு குட்ட செங்கமல அடியும் வெதும்பி, நீயோ சிறு குட்டன் சின்ன பையன், அப்போ உன்னுடைய எவ்வளோ மென்மையாக இருக்கும் உன்னுடைய திருவடிகள்லாம், அது போய் காட்டில் மேய்ந்தது. என்னாச்சு, செங்கமல அடியும் வெதும்பி வெதும்பி போயிடுது, அந்த வெயிலில் இப்படி வெதும்பி போயிடுது உன்னுடைய திருவடிகளானது. வெதும்பி போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, உன் கண்கள் சிவந்தாய், காலில் வந்து உஷ்ணம் ஏறித்துனா கண் வந்து சிவந்துடும். அதனால உன்னுடைய கண்ணிலே தெரியறது இவ்வளோ சிவப்பாயிடுச்சு உன்னுடைய கண் அப்படின்னு. வெறும் காலில் உஷ்ணம் ஏறி கண்ணு சிவந்ததுன்றது மட்டும் கிடையாது, அந்த கண்ணையை ரொம்ப சமப்படுத்திட்டு இருக்கான் கண்ணன் பெருமான். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மாடுகள் போய் மேய்க்க விடணும், மேய்ச்சல் நிலம் எது அப்படின்னு முதல்ல ஆராயணும், அதுக்கு நல்லா விழிச்சு பார்க்கணும் எது சரியான இடமா இருக்குது அப்படின்னு. அங்கே கொஞ்சம் கண்ணுக்கு சிரமம். அதுக்கப்புறம் ஏதாவது துஷ்ட மிருகங்கள்லாம் வந்து எங்கேயாவது மாடை கண்டுகள்லாம் அங்கே சாப்பிட்டு போகிறது அப்படின்னு அது வேறு பார்த்துட்டு இருக்கணும், எங்கேயாவது துஷ்ட மிருகங்கள்லாம் எங்கேயாவது வருதா அப்படின்னு. அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த மாடு ஒழுங்காக கன்று ஒழுங்காக சாப்பிட்டுதா இல்லையா அப்படின்னு அந்த கண்ணிலே தெரியும். மேய்க்கிறதுக்காக தானே கண்ணை எம்பெருமான் ஆக்ஷன் போகிறான், அது ஒழுங்காக புள்ளெல்லாம் சாப்பிட்டுதா இல்லையா அப்படின்னு அந்த கண்ணை வச்சே பார்த்துக்கலாம். அதுக்கும் எம்பெருமான் வந்து கண்ணை வந்து நல்லா விழிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் பண்ணதுனால ரொம்ப டயர்டாகிடுது, ஆயாசம் எடுத்து எம்பெருமான் திருக்கண்களுக்கு. அதனாலே எம்பெருமானுடைய திருக்கண்களானது சிவந்தது. இப்படி சிவந்ததான எம்பெருமான் திருக்கண்கள் இருக்கா, பெரிய பெருமான் திருவடிகள் அந்த திருக்கண்களும் சிவந்து இருக்கா, ஆழ்வார் தெரிஞ்சுட்டு இந்த எம்பெருமான் தான் வந்து கண்ணனாக இந்த பசுக்கண்டங்கள்லாம் மெய்த்தான் அப்படின்னு அடையாளமாயிடுச்சு. ஆக திருவடிகள் சிவந்தது, கண்கள் சிவந்தது. இதனால் ஆழ்வார் என்ன கண்டுபிடிச்சிட்டார், தொண்டடிப்படி ஆழ்வார், எம்பெருமான் தான் கண்ணன், பெரிய பெருமான் தான் நீ கண்ணனா போயிட்டு எல்லாத்தையும் மேய்ச்சான் பசுக்கடலாம் அப்படின்னு ஆழ்வார் அடையாளம் கண்டுண்டார். அதே போல் நேர பாட்டே இருக்குது, பெரிய பெருமாள் தான் கண்டுகளெல்லாம் மேய்த்தார் அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். காவிரி தென்னரங்கம் மன்னியசீர் மதுசூதனா, உன்னை இளங்கன்று மேய்க்க சிறுகாலை ஊட்டி உருப்படுத்தேன். காவிரி தென்னரங்கமேயா, தென்னரங்கத்தில் மன்னிய எம்பெருமானே நீ தான், உன்னை தான் அன்றைக்கி வந்து நான் அனுப்பிச்சிட்டேன், எங்கள் பசுக்கடலாம் மேய்க்கிறதுக்கு உன்னை தான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு நேர பெரிய பெருமாள் தான் மேய்ச்சதை ஆழ்வார் சாதிக்கிறார். அதே போல் காவிரி தென்னரங்கன் பண்டவன் செய்த கிரீடை, இதுவும் பெரியாழ்வார் திருமொழி தான். இந்த கிரீடையெல்லாம் யார் பண்ணது, கண்ணன் சேஷ்டித்தங்கள், கண்ணன் பண்ண சேஷ்டித்தங்கள் யார் அப்படின்னா கண்ணன் சொல்லலை, பெரிய பெருமாள் பண்ணது அப்படின்னார். என்று மிரே பட்டபிரான் அருளி செய்தது. வண்டினங்கள் ஆலிக்கும் சோலை அரங்கத்தரவணையான் காலிப்பின் போன கடல் என்ன கடவதிரே. இது என்ன பாட்டு அப்படின்னு தெரியல, புத்தூர் சுவாமிக்கும் என்ன செய்யுள் இது அப்படின்னு விளக்கலை. ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, ஏதோ ஆச்சாரியர் சாதித்த செய்யுளாக இருக்கணும். இதில் என்ன பண்ணுறது அப்படின்னா, பெரிய பெருமான் தான் கண்ணனாக காலிப்பின் போனார் அப்படின்றத வந்து இது பிரமாணமாக எடுக்கிறார்கள். திருக்கைகளை கண்டவாறு, இது வரைக்கும் என்னாச்சு, திருவடிகளை கண்டால் கண்ணன் தான் அப்படின்னு அடையாளம் கண்டுக்க முடியும். திருக்கைகளை கண்டவாறு என்ன, அது மழை கண்டு வரைமுனையெங்கும் அப்படின்னார். தொண்டரடி முடியாழ்வார் பெரிய பெருமான பற்றி பாடின்றவர் திருக்கைகளை கண்ட உடனே இந்த கை தான் அன்றைக்கு கோவர்தன உத்தரணம் பண்ணித்து அப்படின்னு எப்படி தெரிஞ்சுட்டார்னா, கொடியேறு செந்தாமரை கைவிரலாக இருக்கும். பெரியாழ்வார் திருமொழியில் கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமம் அழிந்தில வாடிச்சில வடிவேறு திருவிழில் முந்துமில மணிவண்ணன் மலையும் ஓர் சம்பிரதம் அப்படின்னார். கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள், இந்த திருக்கை இருக்கு, அதில் கொடிலாம் ஏறி இருக்கான், கொடிலாம் துவஜம். அது என்ன சொல்லுவானா, உத்தம புருஷனாக இருந்தால் கையில் சில லாஞ்சனங்கள் இருக்கும், லக்ஷணங்கள்லாம் இருக்குமா, பத்மம், பத்மரேகை, சங்கரேகை, அதே போல் துவஜம், இதெல்லாம் கைகள் அப்படியே தெரியுமா, அதான் உத்தம புருஷனுக்கு லட்சணம். எம்பெருமானுடைய திருக்கை அந்த மாதிரி தான் இருந்தது, கொடியேறிய செந்தாமரையாக இருந்தது. அந்த திருக்கையை கொண்டு எம்பெருமான் கோவர்தன உத்தரணம் பண்ணான். அந்த திருக்கையானது 7 நாள் அப்பேற்பட்ட மலையை பிடித்தும் கூட அது வாட்டமே வரலையா அந்த திருக்கைகளுக்கு. கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடிச்சில, அந்த திருவிரல்கள் இருக்கு இல்லையா, அதோடைய கோலம் அழகு அது குறையவே இல்லை, வாட்டமும் வரல அந்த திருக்கைகளுக்கு. கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடிச்சில வடிவேறு திருவுகில் நொந்துமில்ல. எம்பெருமானுடைய திருவுகில் இருக்கு இல்லையா, நகங்கள், அதுக்கெல்லாம் ஒரு நோவும் வரலை.
7 நாள் அப்பேற்பட்ட மலையை தாங்கியும் கூட எம்பெருமானுக்கு ஒரு நோவும் வரல. இதெல்லாம் பார்த்து ஆழ்வார் சொல்கிறார், மணிவண்ணன் மலையும் ஓர் சம்பிரதம் அப்படின்னார். சம்பிரதம் அப்படின்னா இந்திரஜாலம் அப்படின்னு அர்த்தம். மாயை, கண் தோற்றம், இல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மேஜிக் அப்படின்னார் ஆழ்வார். உண்மையாகவே பெருமாள் மலையை தூக்கலையா அப்படின்னு கேள்வி வந்தது. என்ன தாத்பரியம் அப்படின்னா, வேறு யாராவது முதல்ல தூக்க முடியாது, யாராலையும் தூக்கி இருந்தால் கூட 7 நாள் இப்படி வாட்டமே இல்லாமல் இருக்க முடியுமா, அப்படி தானே மேஜிக்கா அப்படின்னு கேட்குறார். தாத்பரியம் என்னன்னா, அப்பேற்பட்ட எம்பெருமான் நம்முடைய திருக்கை, அழகழியாத திருக்கை. அந்த திருக்கை எங்கே சேவிக்கிறார்? இப்போது தொண்டரடிப்படி ஆழ்வார் பெரிய பெருமாள் திருக்கையாக சேவிக்கிறார். சேவித்த உடனே பாடுறார், மழை கண்டு வரைமுனைந்து மைந்தனே மதுர ஆறேன்னு பெரிய பெருமாளை பார்த்து பாடுறார் கண்ணனாக. ஆக இது தொண்டரடிப்படி ஆழ்வார் சொன்னார். நம்ம ஆழ்வார் அப்படி தானே பண்ணார். குன்றையந்தி கோதலை காத்தவன் அப்படின்னு யார் சொன்னார்? பங்குரும் பகலும் அப்படின்ற 7:2 பெரிய பெருமாள் பாட்டில் குன்றையந்தி கோதலை காத்தவன் மழுந்தோடும் ஆவியனால வெவ்வுயிருக்கும் மஞ்சன மன்னனே பாட்டினுடைய ஆரம்பம் வந்து கொழுந்து மாணவர்களுக்கு என்னும் குன்றையந்தி கோதலை காத்தவன் என்னும். குன்றேந்தி கோணிலை காத்தவன் பெரிய பெருமானை சொன்னார். அதே போல் திருமெங்காழ்வார் என்ன பண்ணார்? ஆயனா என்று குன்றமோன் எடுத்தான் அரங்கமாநகரம் வந்தானே, இவன் தான் குன்றத்தை எடுத்தான் அப்படின்னார். ஆக இவன் பெரிய பெருமாள் தான் கண்ணன். திருமுக மண்டலத்தை கண்டவாறே வெண்ணையுண்ட வாயன் என்று கவ்ய சேவை பண்ணின ஆகாரம் தோற்றி இருக்கும். திருமுகத்தை கண்டோம் என்றால் இவன் தான் வெண்ணெய் உண்டான். அமலநாதிபீரான பிரசித்த பாட்டு, இவன் தான் வெண்ணெய் உண்டான், பெரிய பெருமாள் தான் கண்ணனாக இருந்து வெண்ணெய் உண்டார் அப்படின்றது தோற்றி இருக்கும். இப்படி பர்வத்திரயமும் இப்படி சர்வ சேதன சம்ரக்ஷண சமர்த்தங்களாக இருக்கும். பர்வத்திரயம் திருவடியாச்சு, அதே போல் திருக்கையாச்சு, திருவாயாச்சு. இந்த மூன்றுமே எம்பெருமானுடைய திருமேனியுடைய 3 பாகமுமே அடுத்தவர்களுடைய சேத்தனர்களுடைய சம்ரக்ஷணத்துக்காக தான் இருக்கும். என்ன பண்ணா? திருவடியை கொண்டு தானே மேய்த்தான் பசுக்களெல்லாம், பசுக்களுடைய சம்ரக்ஷணமாக பண்ணாமல். திருக்கையை கொண்டு என்ன பண்ணால் மறுபடியும் அதே ஆணிலே காத்தான் கோவர்தன உத்தாரணம் பண்ணி. அதே போல் வெண்ணெய் உண்ட வாயன் அப்படின்னு இருக்கு. இங்கே சந்தேகம் வரும், வாயைக்கொண்டு என்ன ரட்சித்தான், என்ன ரட்சணம் பண்ணால் வாயைக்கொண்டு அப்படின்னு அடுத்தது சாதிக்கிறார். வாயைக்கொண்டு ரட்சணம் பண்ணுறது என்ன அப்படின்னா, கேயத்தீன் கூடல் உதிற்றும் நிறை மெய்த்ததும் அப்படின்னு இருக்கு. கேயத்தீன் கூடல் ஊதினானே, கேயத்தீன் கூடல் ஊதறது ரட்சணமான. கேயத்தீன் கூடல் என்ன அர்த்தம்? இது வந்து திருவாய்மொழியில் வருது, 6ஆம் பத்தில் வருது. கேயஹா, கேயம் அப்படின்ற சம்ஸ்கிருதம் பதம் தான் கேய அப்படின்னு அர்த்தம். கேயம்னா பாட்டு பாடுறது. எம்பெருமான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பாட்டு பாடுறது, எனக்கு பாட்டு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், பாட்டு பாடுறது அது கூட சுலபமாக ஆகிடும். ஆனால் அதே ராகத்தில் வாசிக்கிறது அப்படின்றது இன்னும் கஷ்டம் அப்படின்றது மட்டும் தெரியும். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு பாட்டு பஞ்சரத்ன கீர்த்தனை அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதை வாசிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். எம்பெருமான் என்ன பண்ணான்னா, அந்த கேயத்தை, அந்த பாட்டையே புல்லாங்குடலால் வாசித்தான். அதெல்லாம் ஆழ்வார் சாதிக்கிறார், கேய தீங்குடல் ஊதிற்றும் அப்படின்னு. சரி, இந்த தீங்குடல் ஊதினானே எதுக்காக? நிறை மேய்த்ததும், பசுக்களை மேய்க்கிறதுக்காக தான் தீங்குடலே ஊதறான். என்ன ஆகும்னா, அந்த பசுக்களுக்கு புல் கிடைக்கிறதோ கிடைக்காம போட்டோம், ஆனால் எம்பெருமானுடைய திருக்குறள் ஓசையை கேட்டே வயிறு நிறைஞ்சிடும். ஆக தீங்குடல் ஊதிற்றும் ரட்சணத்துக்காக தான், இந்த பசுக்களை மேய்ப்பதற்காக தான். கேய தீங்குடல் ஊதிற்றும் நிறை மேய்த்ததும். அதே போல் நீடுலகுண்ட திறங்கிளர்வாய், இதுவும் 6ஆம் பத்திலே திருவாய்மொழியில் சாதிக்கக்கூடிய பாட்டு தான் நம்மாழ்வார் சாதிக்கிறார். நீடுலகுண்ட திறம் கிளர்வாய், எம்பெருமான் உலகத்தையெல்லாம் உண்டான் இல்லையா, அந்த திறம் அப்படின்னா பிரகாரம், வகை. எம்பெருமான் தான் உலகத்தையே உண்டான் அப்படின்றது அந்த வாயே காட்டி கொடுத்துருமா. திறன் கிளர்வாய் அப்படின்னு. வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுள், அதான் அந்த மாதிரி காட்டி கொடுக்குமா அப்படின்னா யசோதையை கேட்டால் தெரிஞ்சிருமே. அவள் தான் வையமேழும் கண்டாளே, வாய்க்குள்ளேயே வையமேழுத்தையும் கண்டாள் இல்லையா. ஆகையினால இப்போ என்ன ஆச்சு, முற்றுமுண்ட கண்டம் அப்படின்னும் அமலநாதிபீரான ஆழ்வார் சாதிக்கிறார். ஆகையினா என்ன ஆச்சு, வாய் அப்படின்றதும் ரட்சணத்துக்கு உறுப்பானது தான். எல்லாத்தையும் வயிற்றில் வச்சு ரட்சிக்கிறான். அதே போல் தீங்குடல் ஊதி அந்த பசுக்கண்டுகளை ரட்சிக்கிறான் என்று. வாயிலும் வயிற்றிலும் வைத்திரே நோக்குவது, நோக்குறது அப்படின்னா ரட்சிக்கிறது அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் வந்து லோகத்தில் அந்த வயிற்றில் வச்சு ரட்சிக்கிறான். அது வாய் வழியாக தான் விழுங்கியாகணும் என்று. இப்படி ரட்சணத்துக்காக எம்பெருமானுடைய பர்வத்திரயமும் இருக்குது. மேலே கச்சினம் மேய்த்த கடனை கீழ் உற்ற திருமாலை பாடும். ஆசித்த ரட்சணத்துக்கு உறுப்பாய் அதி சுலபமான திருவடிகளுக்கு ஒக்கும்படியான அதிலே ஊன்றி அடிபட்டு அடிசூட்டலாகும் அந்தாமம் என்னும்படி அரங்கமாலுக்கும் திருமாலையை பாடி திருவடிகளிலே சூட்டும். ஆசிரித்த ரட்சணத்துக்கு உறுப்பாய் கச்சினம் மேய்த்தான் ஆசிரித்த ரட்சணம். அது அதி சுலபமான திருவடிகள், கடலினை நம்மால் செய்விக்கக்கூடிய திருவடிகள், பெரிய பெருமானுடைய திருவடிகள். அதிலே அதுக்கு ஒக்கும்படியான, ஊற்ற அந்த திருவடிகளுக்கு ஒக்கும்படியான, அதிலே ஊன்றி அந்த திருவடிகளுக்கு கீழே நின்று கொண்டு. கச்சினம் மேய்த்த கடலினை கீழ் அப்படின்னு தானே இருக்குது. கச்சினம் மேய்த்த கடலினை கீழ் அப்படின்னா அந்த கீழே நின்று கொண்டு அதில்
ஊன்றி அடிபட்டு அடிசூட்டலாகும் அந்தாமம். இது திருவாய்மொழியில் வரக்கூடிய பாட்டு. வாட்டமிழ் புகழ் வாமனனை குருகுட்சட கோபன் அடிசூட்டலாகும் அந்தாமமே அப்படின்னு முடிகிறது. வாட்டமிழ் புகழ் வாமனனை இசை கூட்டி வஞ்சட கோபன் சொல் அமைப்பாட்டோர் 1026 அடிசூட்டலாகும் அந்தாமமே அப்படின்னு ஆடி ஆடி அகம் கரைந்து 2 4 அநேகமாக எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த திருவாய்மொழி இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. இதனுடைய பலமை ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த 10 பாட்டை பாடியவர்களுக்கு என்ன பலம் அப்படின்னா, வாமனனுடைய திருவடிகளுக்கு அடிசூட்டலாகும் அந்தாமம், அழகிய தாமம்னா புஷ்ப மாலை, அழகிய புஷ்ப மாலையை வாமனன் திருவடிகளுக்கு சூட்ட முடியும். அதான் 10 பாட்டினுடைய பலன். வாமனன் திருவடிகளுக்கு பூமாலை கிடைச்சாச்சு, பெரிய பெருமாள் திருவடிகளுக்கு பாமாலையே இங்கே தொண்டரடிப்படி ஆழ்வார் சாத்தரார். அடிசுற்றலாகும் அந்தாமம் என்னும்படி அங்கே வாமனனுக்கு இங்கே அரங்கமாலுக்கும் திருமாலையை பாடி, அரங்கமாலுக்கு வாமனனுக்கு கிடைச்சா போதுமா, பெரிய பெருமாள் கிடைக்க வேணாமா, பாமாலையை இங்கே தொண்டரடிப்படி ஆழ்வார் சாத்தரார். திருமாலையை பாடி திருவடிகளிலே சூட்டும். பூமாலைனா புரியுறது, பாமாலைன்னு ஒன்று இருக்கே அப்படின்றார். செய்ய சுடராடியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை, முதலாழ்வார் சாதிச்சாரு. சொல் மாலை பாமாலை இருக்கே அப்படின்னு சாதிக்கிறார். சொல் மாலை என்ன கடவதிலே ஆடும் சீர், ஆடுகை தானே இவருக்கு ஸ்ரீ ஆயிட்டு. சீர் அப்படின்னா சீர்மை, ஸ்ரீ ஏற்றம். என்ன ஏற்றம் அப்படின்னா பாடுகிறது தான் ஏற்றம். எம்பெருமான் திருவடிகளில் திருமாலை சமர்ப்பிக்கிறாரு, அதுதான் ஆழ்வாருடைய ஏற்றம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். மற்றொரு சீரும் உண்டு, ஆழ்வாருக்கு ஒரு சீர்மையும் இருக்குது. என்ன அப்படின்னா, சீர்தொண்டரடிப்பொடி துளவத் தொண்டாய தொல் சீர்தொண்டரடிப்பொடி இரே. துளவத் தொண்டு திருத்துழாய் கைங்கரியம் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்ரீ ஆழ்வாருக்கு. அந்த கைங்கரிய ஸ்ரீயும் கொண்டவர் ஆழ்வார். துளவத் தொண்டாய தொல் சீர்தொண்டரடிப்பொடி இரே. தொண்டரடிப்பொடி எம்பெருமானை, தொண்டரடிப்பொடியான எம்பெருமான் அப்படின்னார். எம்பெருமான்னா யார்? பெரிய பெருமானை தானே எம்பெருமான் அப்படின்னு சொல்லணும் என்றால், பெரிய பெருமான் எம்பெருமான் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருக்கு. எங்களுக்கு எம்பெருமான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தான் அப்படின்னு சாதிக்கிறார். தொண்டரடிப்பொடி எம்பெருமான் அவருக்கு, யாருக்கு? அவருக்கு தொண்டரடிப்பொடி ஆழ்வாருக்கு. அரங்கநகர் எம்பிரான் என்னும்படி இலங்கையர் கோன் வழிபாடு செய் கோயில் எம்பெருமான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. எம்பெருமான் படி எழுந்திருடாய் அப்படின்னார் இல்லையா. அவருக்கு எம்பெருமான் யார் அப்படின்னா, ராமபிரான், கண்ணன், பெரிய பெருமான், இவெல்லாம் அவருக்கு எம்பெருமான். நமக்கு எம்பெருமான் யார் அப்படின்னா, இங்கு அவர்கள் நம்பெருமான் தான் எம்பெருமான். நான் இங்கு தொண்டரடிப்பொடி எம்பெருமானாக இருக்கும். நமக்கெல்லாம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தான் எம்பெருமான். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சேஷபூதரான ஆகாரத்தாலே நமக்கு நாதராய் இருப்பர். நமக்கு எம்பெருமான். எம்பெருமானா என்ன? நம்மளுடைய சுவாமி. நமக்கு சுவாமி யார் அப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அடியவராக இருக்கக்கூடிய, திருநாமத்திலே தானே இருக்கு, தொண்டர் அடிப்பொடி. ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருவடி தாமரைகளிலே பட்ட துகளாக இருக்கக்கூடியவர் ஆழ்வார். அப்படி சேஷபூதரான ஆழ்வார் நமக்கு நாதர், நமக்கு எம்பெருமான், நமக்கு அவர் தான் சுவாமியானவர். எப்போதும் ஈதே சொல். என்ன பண்ணார்? தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு அப்படின்னு நீங்கள் அரையர் சாதிக்கிறார் இல்லையா. நமக்கு எப்போவுமே தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய திருநாமம் தான் ஜப்தவியம், அதுதான் சொல்ல தகுந்தது. பெரிய திருவந்தாதியில் நம்மாழ்வார் என்ன பண்ணார்? எப்போதும் ஈதே சொல் அப்படின்னு பெருமாள் விஷயத்தில் சொன்னார். என்ன பண்ணார்னா, கடைசி பாட்டு, பெரிய திருவந்தாதியுடைய கடைசி பாட்டு எப்போதும் ஈதே சொல் அப்படின்னு வருது. அதுக்கு முன்னாடி நமக்கு உபதேசம் பண்ணார். கார்கலந்த மேனியான், கை கலந்த வாழியான், பார்கலந்த வல்வயிற்றான், பாம்பனையான், சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்துயரை என் நினைந்து போக்குவர் இப்போது அப்படின்னார். நம்மளை பார்த்து கேட்டார், இந்த மாதிரி எம்பெருமானுடைய சரித்திரம்லாம் அழகாக இருக்குது, இதை கொண்டு பாப்பத்தெல்லாம் போக்கிக்கணும், இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டார். நம்ம பதில் சொன்னால் நிறைய இருக்கே எங்களுக்கு அப்படின்னு நம்ம பதில் சொன்னோம். ஆனால் ஆழ்வார் சரி உங்களால் திருத்தவே முடியாது அப்படின்னு விஷயம் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி என் மனசுக்கே நான் உபதேசம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணார். அதான் கடைசி பாட்டில், இப்போதும் இன்னும் இனிச்சிருது நின்றாலும் எப்போதும் ஈரே சொல் என் நெஞ்சே அப்படின்னு, என்னுடைய நெஞ்சே நீயாவது நான் சொல்கிறபடி தானே நீ கேட்ப, நீ என்ன பண்ண அப்படின்னா, இப்போதும் சரி இனி சிறிது நின்றாலும் இனிமேல் மேல் வரக்கூடிய காலத்திலும் சரி எப்பொழுதும் நீ இதே சொல்லு, பெருமாளை பற்றியே பேசுகின்ற அப்படின்னு சொன்னார் இல்லையா. அங்கே ஆழ்வார் நெஞ்சுக்கு பெருமாளை பற்றியே பேசு அப்படின்னு சொன்னார். இங்கே அரையர் தம் நெஞ்சுக்கு என்ன சொல்கிறார்? தொண்டரடிப்பொடி ஆழ்வாரையே பேசு, எப்போதும் மீதே சொல் என்கிறபடியே சர்வ காலத்திலும் அனுசந்தித்து போரு. இத்தால் எப்போதும் சொல் அப்படின்னு இருக்கு இல்லையா. இத்தால் குரோர் நாம சதா ஜபே என்னும் அர்த்தம் சொல்லிற்று. குரோர் நாம, குருவினுடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரிக்க வேண்டும் அப்படின்ற அந்த சாஸ்திரார்த்தம் தான் இங்கே எப்போதும் சொல், எப்போதும் பேசு அப்படின்றதுனால சொல்லப்படுறது என்று இப்படி தனியினுடைய அர்த்தத்தை அனுபவித்தோம். நாளைக்கும் வச்சுக்கலாம்.